சாணக்கிய நண்பர்களே, ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியமைப்பதை விட அதை தக்க வைக்கும் தகுதியுள்ள ஒரு வாரிசை உருவாக்குவதுதான் ஒரு அரசனுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். இன்று நாம் பார்க்க போகும் 5ஆம் அத்தியாயம் ஒரு இளவரசனை எப்படி செதுக்க வேண்டும், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அரசியல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. அறிமுகம். 3 வகை மகன்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி மகன்கள் 3 வகைப்படுவர். தர்மத்தையும் அறிவையும் ஒருங்கி பெற்ற அறிவுள்ள மைந்தன், கற்ற வித்தையை கை கொள்ளாத சோம்பேறி மகன், நீதியையும் தர்மத்தையும் வெறுக்கும் தீய மகன். நினைவிருக்கட்டும், தர்மம் தெரியாத ஒரே ஒரு மகன் அரியணையில் அமர்ந்தால் அது அந்த வம்சத்தையே அழித்துவிடும். அப்படிப்பட்ட சூழலில் மகனை தவிர்த்துவிட்டு தகுதியுள்ள பேரனை வாரிசாக்க சொல்கிறது சாணக்கிய நீதி. 5ஆம் அத்தியாயம். பரம்பரை இளவரசர்கள். வம்சம். இளவரசனுக்கான பயிற்சி மற்றும் அவனது சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். இது தவிர ஒரு அரசன் இளவரசனை கையாள வேண்டிய யுக்திகள், அரசன் மற்றும் அரச உடைமைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதற்கான தண்டனைகளும். பரம்பரை. சந்ததி இளவரசர்கள். மகன்கள் 3 வகைப்படுவர். தர்மம், பொருளாதாரம் போன்றவற்றை கற்றுணர்ந்து கடைபிடிப்பவன் அறிவுள்ள மைந்தனாவான். சோம்பேறித்தனமுள்ள மகனோ கற்றுணர்ந்தவற்றை கடைபிடிக்காதவனாவான். நீதியையும் தர்மத்தையும் வெறுத்து ஒதுக்கி தீமைகளை செய்பவன் தீய மகனாவான். அரசனின் ஒரே மகன் தீயவனாய் திகழ்வானெனின் அரசர் அவனுக்கு பதிலாய் தன் மகள் வயிற்று பேரனை அரசின் வாரிசாக்கி விடுவார். வம்சம். பரம்பரைக்கான நியதிகள். ஆபத்து உண்டாகும் நிலை இல்லாவிடில் மூத்த மகனை வாரிசாய் நியமிப்பதே சிறந்தது. தீய குணங்கள் கொண்டவன் ஒரே மகனாயிருப்பினும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரியணையில் அமர்த்துதல் கூடாது. பல மகன்களை கொண்ட ஓர் அரசன் அவர்களுள் தீய குணம் கொண்டவனை வாரிசாக நியமிக்காத நிலையில் மட்டுமே மக்கள் மீது அரசன் கொண்டுள்ள அக்கறை விளங்கும். சில உயரிய குடும்பங்களில் அரசியின் ஆட்சியே வழி வழியாய் நடைபெற்று வரும். குழுவாக ஆட்சி செய்யும் குடும்பங்களை வெல்வது கடினம். அத்தோடு அத்தகைய குடும்பம் அராஜகத்திலிருந்து தப்பி நெடுங்காலம் பூமியில் நிலை கொள்ளும். இளவரசனுக்கான பயிற்சி மற்றும் அவனது சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். ஒரு அரசனாக வேண்டிய ஓர் இளவரசன் தனது 3ஆம் வயதில் அட்சராபியாசம் முடித்தவுடன் கணிதம் மற்றும் மொழி பயிற்சியில் வல்லமை பெற வேண்டும். உபநயனம் அவனுக்கு நடத்தப்பட்ட பிறகு வேதம் மற்றும் தத்துவத்தையும், உடன் துறை தலைவர்களிடம் பொருளாதாரத்தையும், ஆட்சியை பற்றி அரசியல் அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். இளமை பருவம் அடைந்து திருமணம் முடிந்தவுடன் ஒரு இளவரசனின் கல்வி தடைப்பட்டுவிடக்கூடாது. அவன் தனது சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும் விதமாய் கற்ற பேரறிஞர்களுடன் எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும். அவனது பயிற்சி பின்வருமாறு அமையும். நாளின் முற்பகுதியில் குதிரை, யானை ஏற்றம், ரதம் இவற்றுடன் ஆயுதங்களை கையாளவும் பயிற்சி அளிக்கப்படும். பிற்பகுதியில் இதிகாசங்களை கேட்க வேண்டும். எஞ்சிய நேரத்தில், அதாவது இரவும் பகலும், அடுத்த நாளுக்கு தேவையான புதிய பாடங்களை தயார் செய்வதும், பழைய பாடங்களை திருப்புதல் செய்து அவற்றின் புரியாத பாகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதும் நடைபெறும். கற்றலின் முடிவு அறிவை பெறுதல். அறிவினால் ஆற்றலுடன் செயல்பட இயலும். ஆற்றல் மிக்க செயல்பாட்டினால் சுய உரிமை ஏற்படும். அறிவு, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் நலனில் கவனமுடைய ஒரு அரசனை எதிர்ப்பின்றி உலக இன்பத்தை அனுபவிக்க இயலும். மேற்கண்டவற்றில் ஒழுக்கம் என்பது 2 வகைப்படும். அவை முறையே பிறப்பிலேயே தோன்றியது மற்றும் பெறப்பட்டது. கட்டுப்பாட்டிலிருந்து நன்மைகளை பெறும் ஆற்றல் கொண்ட ஒருவனிடம் போதனை மற்றும் பயிற்சி மூலம் ஒழுக்கத்தை உண்டாக்கலாம். சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க இயலாதவர்களுக்கு எவ்வித பயனும் ஏற்படாது. ஆசிரியருக்கு ஒழிப்பதிதல், கற்றலுக்கான ஆர்வமும் திறமையும் பெற்றிருத்தல், கற்றவற்றை நினைவு கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், கற்றவற்றை கடைபிடித்தல், முடிவுகளை தீர்மானித்தல் போன்ற இயல்புடையவர்கள் கல்வியின் மூலம் ஒழுக்கத்தை பெற இயலும். அத்தகைய இயல்பு இல்லாதவர்கள் எத்தகைய பயிற்சி எடுத்தும் பலனில்லை. அரசனாக வேண்டிய ஒருவன், அதாவது இளவரசன், நல்ல ஆசிரியரின் துணையுடன் கற்க வேண்டியவற்றை கற்று கட்டுப்பாட்டை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு அரசன் இளவரசனை கையாள வேண்டிய யுக்திகள். இளவரசனை கருத்தில் கொண்டு பல அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. மகரிஷி பரத்வாஜரின் அபிப்பிராயப்படி இளவரசன் என்பவன் தன்னை உருவாக்குபவர்களையே விழுங்கிவிடும் நண்டு போன்றவன். எனவே அவனது பிறப்பு தொட்டே அரசன் தன்னை காத்து கொள்ள வேண்டும்.
அவனால் பெரும் துன்பம் நேரும் என்றும் அறியும் நிலையில் அவனை கொள்வது கூட தவறாகாது என்று உரைக்கிறார். பராசரரின் விசுவாசிகளோ ஒரு இளவரசனை வளர்ப்பது ஒரு விரியன் பாம்பை போற்றி வளர்ப்பதற்கு ஒப்பாகும் என்று கூறுகின்றனர். மேலும் அவர்களது கருத்துப்படி எப்பொழுதுமே ஒரு இளவரசன் தனது தந்தையை அவனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதில் முனைப்புடன் இருப்பான். எனவே அவனை எல்லைப்புறத்துக்கு அனுப்பிவிடுவது சிறந்தது என்பார்கள். ஆனால் பிசுனர் என்ற ராஜதந்திரியோ மேற்கண்ட அச்செயல் தவறானது என்றும் பின்னோக்கி மட்டுமே செல்லும் செம்மறியாட்டை மல்லுக்கு இழுப்பது போன்றதாகும் என்கிறார். மேலும் அவர் தனது விளக்கத்தை இவ்வாறு கூறுகிறார். ஒரு இளவரசன் மேற்கண்டவாறு தான் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட காரணம் அறிந்தால் எல்லையில் உள்ள மன்னனுடன் இணைந்து தன் தந்தைக்கு எதிராகவே படை திரட்ட நேரிடும் என்கிறார். இளவரசனை தனது தாயின் உறவினர்களுடன் தங்க அனுமதிப்பதே சிறந்தது என்கிறார் கௌபை தாந்தா. இதனால் கட்டாயம் போர்க்கொடி உயரும். மகனின் பெயரை சொல்லி உறவினர்கள் தொடர்ந்து அரசனை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பர். எனவே இளவரசனை சுதந்திரமாக இருக்க அனுமதிப்பதே நல்லது. ஏனெனில் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய தந்தையை எந்த ஒரு மகனும் வெறுக்க மாட்டான். இளவரசனை பிறந்ததிலிருந்து சந்தேக கண் கொண்டு நோக்குவது உயிருடன் எரிப்பதற்கு சமமாகும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு உயர்ந்த குடியில் ஒழுக்கமற்ற மகன் பிறந்தால் அதனால் அக்குடியே கரையானரித்த மரம் போல ஆகிவிடும். இளவரசன் தன் தந்தைக்கு எதிராய் திரும்பாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே அரசி கர்ப்பம் தரிக்கும் வேளையில் இந்திரன், பிருகஸ்பதி போன்ற தெய்வங்களை வழிபட்டு அவைகளுக்கு நீவேதனங்கள் செய்தல் வேண்டும். அந்த அரசின் உடல்நிலை கைதேர்ந்த வைத்தியர்களால் கண்காணிக்கப்படுமாயின் பிரசவம் எளிதாகும். குழந்தை பிறந்த பின் மத குருமார்களால் தீட்டு நீங்கும் வகையில் மதச் சடங்குகள் செய்யப்பட வேண்டும். இத்துடன் இளவரசனுக்கு தகுந்த சந்தர்ப்பத்தில் தகுந்த ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இவ்வனைத்து பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பிறகும் இளவரசனின் ராஜ விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உதாரணமாய் இரகசிய ஒற்றர்கள் மூலம் இளவரசனுக்கு வேட்டையாடுதல், சூதாட்டம், மது மற்றும் மாதுவின் மேல் ஆசையை தூண்டுவதோடு ராஜ்யத்தை பறித்து கொள்ளுமாறும் பரிந்துரைக்க வேண்டும். மற்றொருவரின் மூலம் அவனுடைய மனதை வேறு திசையில் திருப்ப வேண்டும் என்று சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். களங்கமில்லா மனதில் தீய எண்ணங்களை உருவாக்குவதை காட்டிலும் கொடிய குற்றம் வேறு ஏதுமில்லை என்கிறார் கௌடில்யர். ஒரு தெளிந்த பொருளில் ஏதேனும் பூசுவதால் கரைப்படும். அதே போன்று களங்கமற்ற மனம் கொண்ட ஓர் இளவரசன் அவனுக்கு கற்பிக்கப்படுவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வான். எனவே தவறான தீய கருத்துக்களை விட்டு உண்மையான நீதி நேர்மையை கற்பித்தல் வேண்டும். இரகசிய காவலாளிகள் இளவரசனுக்கு தவறான யோசனைகளை வழங்குவதை விட்டு தமது ராஜ விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவனை பாதுகாக்கலாம். இளமையின் வேகத்தில் அந்நிய பெண்களின் மீது அவன் தன் பார்வையை செலுத்துவானாயின் கோரமான பெண்களின் மூலம் அவனை அச்சுறுத்தி விடுபடச் செய்யலாம். மதுவின் பால் மயக்கம் கொள்வானெனில் மருந்து கலந்த மதுவை அளித்து அதனை வெறுக்கச் செய்ய வேண்டும். சூதாட்டத்தில் ஈடுபடுவானாகில் ஏமாற்றுக்காரர்கள் மூலம் அவனுக்கு அதன் பால் வெறுப்பை ஏற்படுத்திவிடலாம். வேட்டையாட முயன்றால் வழிப்பறி கொள்ளையர்களால் அச்சுறுத்தப்படலாம். அவன் தனது தந்தைக்கு எதிராக செயல்பட நினைத்தால் அவனுடன் இணைவது போல ஒற்றர்கள் நடித்து அவனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். பிறகு அவனுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும். தனது தந்தைக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து தோல்வி உற்றனெனில் கொல்லப்படுவான் என்றும், அப்படியே அதில் வெற்றி பெற்றால் உலகம் அவனை தூற்றும் என்றும், அவன் தந்தைக்கு செய்யும் நுரோகம் பிற்பாடு அவன் மகனால் அவனுக்கு செய்யப்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் முதிர்ந்த வயதில் அவன் இறந்த பிறகும் கூட அவன் கால தேவனால் மன்னிக்கப்படாமல் நரகத்தில் தள்ளப்படுவான் என்னும் உண்மையை அவனுக்கு புரியும் வகையில் எடுத்துரைக்கப்பட வேண்டும். மேலும் மண் குவியல் போல மக்களின் கோபத்தால் தகர்த்து எறியப்படுவான் என்றும் அவனுக்கு உணர்த்த வேண்டும். அரசன் மற்றும் அரச உடைமைகளுக்கு எதிரான குற்றங்களும் தண்டனைகளும். 1. அரச ரதம், குதிரை அல்லது யானையில் சவாரி செய்தல் போன்ற குற்றங்களுக்கு கை கால் வெட்டுதல் அல்லது 700 பணம் அபராதமாய் அரசனை பழித்தல், பொய்யான வதந்திகளை பரப்புதல் போன்ற குற்றங்களுக்கு நாக்கை துண்டித்தல். 3. அரச குதிரை அல்லது யானையை கொல்வது, திருடுவது, ரதத்தை திருடுவது போன்ற குற்றங்களுக்கு கழுவிலே ஏற்றுக்கொள்ளுதல். 4. அரசியுடன் தவறான உறவு கொள்வது போன்ற குற்றங்களுக்கு உயிருடன் கொதிக்கும் எண்ணெயில் இடுதல். இறுதியாக சாம்ராஜ்யத்தின் கௌரவம், அரச உடைமைகளை திருடினாலோ அரச ரதத்தில் அனுமதியின்றி ஏறினால் கை கால் துண்டிக்கப்படும். அரசியிடம் தவறான உறவு கொண்டால் கொதிக்கும் எண்ணெயில் இடப்படுவான். ஏனெனில் சட்டம் என்பது அரசனின் மகன் என்றாலும் சாமானியன் என்றாலும் ஒன்றுதான். ஒழுக்கமும் நீதியும் இல்லாத இடத்தில் அதிகாரம் நிலைக்காது. நண்பர்களே, இந்த அத்தியாயம் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான்: சுய கட்டுப்பாடு இல்லாதவன் உலகை ஆள தகுதியற்றவன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.